ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் எண்டில் டிப் ஆஃப் த வீக் ஒரு சூப்பர் மேட்டர் பேசியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்பொழுது நிறைய முயற்சிகள், சில நேரங்களில் சின்ன சின்ன இதில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கான சூப்பராக இருக்குங்க. ஸோ அதில் வந்து நல்ல விஷயம். பட் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை வந்து உண்மை எதுங்கிறத வந்து யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான வேலை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4-11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவாரும்போது அவர் வந்து இப்போ 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு, வண்டி, வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். கொஞ்சம் அந்த 4ஆம் அதிபதி என்பது சுகம் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுக்கறதுக்கான ஆகணும், ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துருந்துக்கணும். 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி படத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அடுத்த போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்குறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. திங்கள் செவ்வாய் சின்ன சின்ன மன உளைச்சலும் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ல் செவ்வாய். ஸோ 8ல் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும். நான் முதலே சொன்னோம், வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டுங்க. 8ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ டென்ஷனோ இருக்கும். ஸோ கலைஞர்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ நல்ல ஒரு மேற்படிப்பு, மேலதிகாரி ஆகணும், பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற விஷயங்களுக்காக நிறைய போராடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், அதாவது வந்து 10 நாள் வரும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. முதல் திங்கள் செவ்வாய் புதனில் மட்டும் அது கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கொஞ்சம் வேக்யூம்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். தொழிலான விஷயம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும், கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பெரிய லாபங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்க தான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுவரை பார்த்தது பொது பலங்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் எதிர்த்து பேசுது, நம்ம மனம் நோகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து 11ல் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய பிரயாணங்கள் மூலிமா நல்ல லாபம் வரதுக்கான இருக்குது. திங்கள் செவ்வாயில் நண்பர்களாலும் மூத்த சகோதரம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினர் வந்து கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், வீடு, வண்டி, வாகனங்களால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து ராகு தசாவும் ராகு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ ஏதாவது இடவிடமாக பேசிடும். ஸோ அதனால் விரோதம் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3-12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயம், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பு இருக்கும். இளைய சவரும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து 3ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது சொல்கிறதுனாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது வந்து நம்ம கவனித்து பேசுறது ரொம்ப ரொம்ப. நம்ம ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டோம்னா அதனால் ப்ராப்ளம் வரும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனுக்கு ட்ராக் பண்ணுறது மாதிரி விஷயங்களாகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து புதன் தசாவது. புதன் வந்து 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நரம்பு சம்மந்தமான விஷயம், ஒரு பெயின் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்பு மஜ்ஜைகளில் சின்ன பெயின் வரும், அது மட்டும் கொஞ்சம் அந்த தைலங்கெல்லாம் தடவிக்கிங்க, வேறு வழி கிடையாது. ஓகேங்களா?
மகர லக்னமாக இருந்து கேது தேசம். கேது வந்து 8ல் இருந்து இப்போ சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்கறது, குழந்தைகளால் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனோ அதுக்கான ஆகணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாவது, சுக்கிரன் வந்து 5 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் ஏற்படுற மாதிரி விஷயங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணி ஒரு தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதீதமான ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து என்னங்க, உங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இப்போ ஒரு ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஓம் நம சிவாயன்னு ஒரு பிரார்த்தனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் நல்ல பண்ணணும், பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ பேசும்போது கவனமாக பேசணும். ஏன்னா சனி உத்திரட்டாதியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசும். எதாவது இடமா பேசிடுவோம், ஏன் இருந்தாலும் இந்த மாதிரி வாய்ஸ் இந்த மாதிரி பேசுகிறாங்கிற மாதிரி ஃபீலிங்கே கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இதுவரை வந்து கொஞ்சம் நீச்சத்தில் இருந்தாலும் இப்போ வந்து 7ல் போகும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்ல கம்யூனிகேஷன்ஸ், நல்ல உடல் நலம் சம்மந்தமான விஷயங்களில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நல்ல விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாக்கும் உங்களுக்குமே ஒரு சின்னதாக ஒரு கருத்து மோதல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி படுத்தணும், குழந்தைகளோட வெற்றி ரொம்ப நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபங்களை கொடுக்கும். 6ஆம் அதிபதி வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு கிளியராக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து குழந்தைகளுடைய வந்து பேச்சுவார்த்தையில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் வந்து ஒரு பெரிய ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு வந்து திடீர்னு நினைக்காத ஒரு விஷயம் திடீர்னு நினச்ச ஒரு பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாவனால் நல்ல லாபம் இருக்கும். பட் இருந்தாலும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய கான்ட்ராக்ட்ஸ், புதிய ஒப்பந்தம் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு க்ரோத் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்கள், ஆன்மீக சுற்றுலா, பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவரை வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், இந்த ஒரு பாதிப்புகள், கடன் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் அந்த கடன்லேருந்துலாம் வெளியில் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 12ஆம் அதிபதியான சனி வந்து 2ல் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபதி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதியும் சூரியன் 4ல் இருக்காருங்க. ஒரு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு ராஜயோகம் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் ஒரு தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி ஏற்றங்கள் இருந்தாலும் திங்கள் செவ்வாயில் சின்ன ஒரு மன வளர்ச்சி இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டிருந்தவர்கள் கொஞ்சம் அதில் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கும்ப லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களே கொடுக்கும். பட் இருந்தாலும் வருமானம் வரணும், நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதி, புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போது சில நேரங்களில் வியாபார ரீதியான விஷயங்களுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்காங்க. ஸோ 7ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு நடந்தாலும் எல்லாமே சிறப்பாக, அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்காக நம்ம வாக்குவாதம் பண்ணிப்போன்றது உண்மையான விஷயம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி என்ன ஆக போகுது,
கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுதன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் தேதி மூலிடும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலாம், வண்டி வாகனம் கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சொத்துக்களுக்காக கொஞ்சம் பணம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது 10ஆம் தேதி 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி வந்து கேந்திரத்தில் வந்து பெரிய ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இப்போது வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வேலையினால் நல்ல லாபங்கள் வருது, நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ நல்ல விஷயம். அதே தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வார்த்தை விடும்போது கொஞ்சம் கவனமாக விட்டணும். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதனால் அதுக்கப்புறம் குழம்புறதுக்கான வாய்ப்புகள், தேவையில்லாத சந்தேகங்கள், ஒரு குழப்பங்கள், நம்மளை வந்து மற்றவங்க வந்து வாட்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஆப்பு செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி என்பது வந்து ஆட்சி பலத்துடன் புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம், வீட்டு சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது புதுசாக வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் வந்து திங்கள் செவ்வாயில் குழந்தைகளை சின்ன வருத்தம் வந்து போகும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது வேலை மாற்றம், ஏதாவது வேலை மாறிடலாமா, இல்லை இந்த வேலையிலேயே வந்து வேறு டிவிஷன் மாறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பூமி சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு பேசி மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிறபோது கொஞ்சம் அந்த 6ஆம் இடம் வந்து தந்தையாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள், புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்களுக்காக நிறைய உழைப்பீங்க. ஸோ பெரிய லாபங்கள், பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி வந்துடும்ல. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 3ல் வேலையில் நிறைய மாற்றம், நல்ல சேஞ்சஸ் வந்து அதனால் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும், நிறைய பிரயாணமற்றமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 12ல் இருந்தது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களையும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபதினம். குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம், பெரிய லாபங்கள், பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து தொழில் பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக சில நேரங்கள் வந்து கடன் வாங்குறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. மீன லக்னமாக வந்து சனி தேசாவும். சனி வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும், பெரிய லாபத்துக்காக ஒரு போராடுவீங்க, ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும், கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் அதிகமாக வர ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். அதனால் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய நடக்கிறதுக்கான நிறைய இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக வந்து உங்களுக்கு சுக்கிரன் தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும், நமக்கு தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார யார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டுமில்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும்.
அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தவங்க கவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகு வந்து நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, அது போக காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரிக்கும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும். சரி, இல்லை பிடிவாதக்காரர் யாரான்னு பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகம் பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதை. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.